வெல்கம் டு அவர் JKLM கிச்சன். இன்றைக்கி இட்லி, தோசை, சப்பாத்தி, ஊத்தாப்பத்துக்கு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷான ஆனியன் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிட்டா நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஆனியன் தொக்கு செய்ய 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். 4 வெங்காயத்தையும் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பேன் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் வறுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கிட்டோம். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளியை ஆட் பண்ணிக்கிறேன். புளி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கிக்கலாம். புளி ஆட் பண்ணி வதக்கிக்கிட்டோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருக்கிறத கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம். நம்ம வதக்கினது நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கிட்டோம். பேன் சூடானதுக்கப்புறம் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கடுகு, 10 பூண்டு பல் தட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயம், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். மிக்ஸியை கழுவி 4 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கிட்டோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்டான ஆனியன் தொக்கு ரெடி பண்ணிட்டோம். இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா 1 வீக்லேருந்து 10 டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.